ரசிக்கும்படியாக இசையமைச்சவர்களும் கிடையாது. இப்போ பரிச்சயம் பண்ணி குட்டி போடலாம், எண்ணிக்கை தான் பெருசாக இருக்கும். ஆனால் அது அப்படி கிடையாது. இவரை பொறுத்தளவுக்கு ஒரு பக்கம் எத்தனை பாட்டு வேணாலும் போடுவார், அத்தனையும் சுகமாக இருக்கும். ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு விதமாக. ஆமாம். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சாதனை வந்து இளையராஜா பண்ணிட்டு வர்றாரு சார். ஆனால் அவருக்கான அந்த மரியாதை வந்து இன்னும் நம்ம கொடுக்கலையோ? கட்டாயமா. அது இங்கே தமிழ்நாட்டில் பிறந்தது தான் பெரிய துரதிர்ஷ்டமே தவிர, அவர் வேற எங்கேயாவது ஒரு இதே லண்டனில் பிறந்திருந்தாருன்னு வைங்களேன், நம்மளாம் புத்தகத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். இளையராஜான்னு ஒருத்தர் அங்கே இருக்காரு, அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு அந்த இசையை நம்ம ஊரில் போட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். பட் இங்கே பிறந்ததனுடைய விளைவு அவருடைய நம்ம வந்து இப்போ நானே சில நேரங்களில் அவருடைய குறைகள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் எல்லாத்தையும் கடந்தவர் தான் அவருங்கிற அளவுக்கு இன்னைக்கு அவர் இந்த வயசுலேயும் அவர் ஒர்க் பண்ணுறதை சொல்கிறேன். ஒர்க் பண்ணுறது, அந்த பிடிக்கிற இசையை கொடுக்குற ஆற்றல், அது எல்லாமே இப்பவும் இருக்குல்ல அவர்கிட்ட. இப்போ இந்த சிம்போனிலாம் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். இது ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் இது எல்லாமே ஒரு கான்ட்ரவர்சியாக ஆக்கப்படுது சார். இப்போ இளையராஜா எது பேசினாலுமே ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கப்படுது. அது ஒரு டிஆர்பிக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களா சார்? இது கான்ட்ரவர்சியாகவே ஆக்கக்கூடாது. அது எப்படி மனசாட்சி இல்லாமல் செய்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் ஒரு ஃப்ளோவில் சொல்கிறாரு, டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. டவுன்லோடை நான் தப்பாக சொல்லலை, நீங்கள் அந்த இம்பேக்ட் கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் நேராக வந்து ஒரு 50 வயலின் ஒரே நேரத்தில் இசைக்கும்போது கேட்குற அந்த சத்தம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேட்கும்போது கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. அதான் நான் உண்மை. அதனால் இந்த அனுபவத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறாரு. இது இது வந்து அடடா நமக்காக இவர் சொல்கிறாரே அப்படின்னு தானே நீங்கள் சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு அதை குறையாக எடுத்து அதில் ஒரு தவறை கண்டுபிடிச்சி கொண்டு வர்றது தான் ஆச்சரியமாக இருக்குது.